இன்று திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஒரு அதிகாரி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி ஓடுறீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியுதா ஏட்டையா? தடுப்பூரி வந்துருங்கிறான். என்னது தடுப்பூரி வந்துட்டானா? என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது. பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கோவையில் இருந்து சாலை மார்க்கமாக செல்லும் நிலையில் வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். நீலாம் நின்னாலே தோத்துருவ. எவன் ஓட்டு போடுவான்? இவனுங்களாம் ஓட்டு போட வரல, உன்னை ஓட்டுறதுக்காக வந்திருக்கானுங்க. முருகா முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிர்வேலா அப்பனே வேல் இருக்க வெயிட்ட பார்த்தா ஒரு 7 கிலோ தேர்வு முடுக்கு. முருகா நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா தங்கத்திலேயே வேலை செஞ்சு வச்சிருப்போமே. அப்ப இது தங்கம் இல்லையா? தகரம் முருகா. தகரமா? முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். திருப்பூர் அருகே தாவேக தலைவர் விஜயை பார்க்க காத்திருந்தவர்களில் 10 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். திருப்பூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் வேட்பாளர் மயங்கி விழுந்தார். உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா விஜயை காண கூடியிருந்த கூட்டத்தில் 7 பெண்கள் வேட்பாளர் உட்பட 9 பேர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. மக்கள் எல்லாம் ஜாவ அடிக்கிறதுக்கு வர்றது வந்தால் யாரு? விஜயா 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 விஜய். அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரும். என்னடி அவனுக்கு 10 காலு 10 கை அடிக்குது, அது பாக்கிறதுக்கு ஓடுறீங்க. வெறியா இருந்தவங்களா? நல்லா உரைக்க சொல்லுமா. மஞ்சாலம் ஜாவது நம்ம பிறக்கிறோம் சாவறோம், அது கடவுள் நீதி. இப்படி கூட்டத்தெல்லாம் போய் சாவ சொல்லி உங்களை சொன்னாங்க கட்ட நாய்ங்களா? ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம் 2K கிட்ஸ்க்கு அரசியல் என்னன்னு தெரியும். போன்ல கேம் விளையாடுற அந்த ஆளுங்களை இன்னைக்கு அரசியல் பேச வச்சிருக்காரு. டேய் மடக்கு ஊதிகளா, கூட்டத்தோட கூட்டமா பைக்ல போயிட்டு டிவிக்கே நாய் மாதிரி கத்துறது அரசியல் கிடையாது. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. கட்சிக்குன்னு கொள்கை இருக்கணும், அந்த கொள்கைகளை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும், அந்த கொள்கையின்படி வாழணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். கொள்கை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஓகே. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் குரூப்ல எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அதை படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சுக்கிறேன். அவன் கொள்கைகளை கவனிக்கிறது இருக்கட்டும், அவன் குடும்பத்தை ஒழுங்கா கவனிச்சானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட கட்டின புண்டாட்டிய விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். அவன் சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். நீ சொன்ன ஒரு விதத்துல வார்த்தை தான்ப்பா. பரவ பொருளிட்டு அவனை போடணும்டா. ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களை சொல்ல பாஸ். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. மாமா ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரியாளுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு. உமன்ஸுக்கு ஏதாவது பண்ணணும்னா அதை உன் வீட்டுல இருந்து ஆரம்பி, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வரலாம். புரியுதா? வெளியே தெரியற மாதிரி இருக்குல்ல, வெளியில தெரியுமா இருக்கு. ஷோ ஆஃப் பண்றதுக்கு பண்ணிக்க தெரியும். இதெல்லாம் ஒரு பழப்பு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. இந்த பொம்பளை பறிக்கு பையலுக்கு நாங்க ஏன் வாங்கி தரணும்? எங்களுக்கு தலையெழுத்தா? வெற்றி நிச்சயம். ஒரு தடா, வெற்றி நிச்சயம். 2 தடா, வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். 3 தடா. அரே கல்யாண்ஜி, நிம்பிள் நம்மள காடா பாக்குறான். நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒன்ன லாடாக்குறான். 30,000 கேப், சி ஃபார் கேப். தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் குல்ல போடு.
இவங்கிட்ட கல்லா காட்டலாம்னு வந்தா நம்ம கிட்ட குல்லாவா காட்டுறானே. ராமசாமி என்ன கல்ல தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்கான. அந்தியூரில் தாவேக்காவினர் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தளபதி எப்படி உங்களுக்காக 250 கோடியை விட்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி நானும் வருஷத்துக்கு 50 லட்சத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தால் தான் விட்டுட்டு வந்திருக்காங்க. இப்படி எத்தனை பேரை கிளம்பிடுறீங்க? இவர் ஒருத்தர் தான். கோவையை சேர்ந்த பெண் ஒருவரும் கோவையிலிருந்து விஜய் வரவேற்பதற்காக விஜய் பார்ப்பதற்காக வந்திருந்த நிலையில் அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை அங்கிருந்தவர்கள் கூட்டத்தை பயன்படுத்தி பறித்து சென்றார்கள். கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு இவனாவா? இவர்தாயா? ஒரே ஒரு குறுக்கல் தரார் வழி விடுங்கோ. ஒரே ஒரு குறுக்கல் தரார் வழி விடுங்கோ. ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய் அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்றான். டேய் எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி ஆண்டி ஆண்டி. என்ன தெரிகிறது? நான் மட்டும் ஒழுங்கா கேம்பிங் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியுமா? என்ன சார் நடந்திருக்கும்? 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருப்பேன். எதனால சார் நீங்க கேம்பெயின் போகல? உங்களை தடுத்துட்டாங்களா? எலெக்ஷனை சம்மர்ல வச்சிட்டாங்க. கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோமா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். நம்ம வீட்ல இருக்க பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அப்புறமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு. உனக்கு வீட்லயே கொடுக்க துப்பு கிடையாது. நீ அவர் ஒருத்தல அதுதான்பா சங்கீதா வந்து நீ ஒருத்தலன்னு சொன்னா எங்க போய் வச்சுப்பா மூஞ்ச சொல்லு. எங்க போய் வச்சுப்பா? ஒருத்தல இல்லாம தான் 2 குழந்தைய பெத்தானா சொல்லு. எப்படி சொல்லுவா அவன்? பொண்டாட்டிய சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் ஆம்பளை கிடையாது. அவ திருப்பி சொன்னா நீ ஆம்பளையே கிடையாது. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் பணம் இருக்கு பணம் இருக்குன்னு உங்ககிட்ட பணம் இருந்தா தூக்கிவோம். நம்முடைய இளம் தலைவர் இன்னும் சொன்னால் தெய்வீகமும் தேசியம் இரு கண்கள் என்று போற்றப்பட்ட ஐயா பசும்பொன் தேவரையாருடைய மறு வடிவமாக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அண்ணாமலையார் அவர்கள். பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை தான் அறவேக்காடு. நான் 4 வருஷம் 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு வந்தவனா. ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களா? அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். நீ பாவண்டா, அவனை விடாதீடா. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.